ஹலோ கைஸ், வெல்கம் டு டிசைன் இன் தமிழ். நாம இன்னைக்கு கோல்டன் மிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பெர்ஃப்யூம் பிராண்டோட லோகோ டிசைன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிராண்டோட பேர் கோல்டன் மிஸ்ட் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்டார்டிங் லெட்டர் ஜில இருந்து நம்ம லோகோ பண்ணலான்னு டிசைட் பண்ணோம். ஸோ அதுக்காக கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய ஜில இருக்கக்கூடிய லோகோஸை வந்து நம்ம எடுத்து ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டோம். இந்த ரெஃபரன்ஸ்ல இருந்து ஆகி ஒரு 4-5 நல்ல டிசைன்ஸ் வந்து நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம். அதில் ஃபைனலாக ஒரு டிசைனை வந்து நம்ம பிராண்டு லோகோக்காக நம்ம சூஸ் பண்ணி அதை வந்து நம்ம ப்ராப்பராக ஸ்கெட்ச் பண்ணிக்கிட்டோம். அதை நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸ்கெட்ச் பண்ணி முடிச்சதும் அதை வந்து நம்ம அஃபினிட்டி டிசைனருக்குள்ள நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இதுக்கு முதல்ல ஒரு சர்க்கிள் போட்டு அந்த சர்க்கிளை காப்பி பேஸ்ட் பண்ணி ஸ்ட்ரிங் பண்ணிக்கிட்டோம். ரெண்டாவது சர்க்கிளை மறுபடியும் முதல் சர்க்கிளை வந்து ஹரிசாண்டலாக கொஞ்சம் பெருசாக்கி அதை அந்த சின்ன சர்க்கிளோட நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கிட்டோம் பூலியன் ஆப்ரேஷன் மூலமாக. மறுபடியும் கீழே பாட்டிலோட ஷேடோவுக்கு வந்து ஒரு ஓவல் போட்டு அந்த ஓவலை ரீசைஸ் பண்ணி அதையும் மறுபடியும் சப்ராக்ட் பண்ணிக்கிட்டோம். பட் இதை விட பெட்டர் ஐடியா ஒன்று நமக்கு தோணுச்சு. அது என்னன்னு சொல்லி சொன்னால், மேலே இருந்து அந்த ஷேப்பையே காப்பி பேஸ்ட் பண்ணி லைட்டாக ஸ்கியூ பண்ணால் அந்த ஷேடோ வந்து இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணி அதையே நம்ம வந்து நம்ம டிசைனுக்கு வந்து ஃபைனலாக வச்சுக்கிட்டோம். அதோட அட்ஜஸ்ட்மெண்ட்டை உள்ளே இருக்கிற அந்த சர்க்கிளில் அந்த ஷேடோவுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஃபைன் டியூன் பண்ணதுக்கு அப்புறமாட்டு மேலே அந்த ஸ்ப்ரே நாசில் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள் போட்டு அந்த ரெக்டாங்கிளை நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய மேலே உள்ள அந்த ஓ ஷேப்போட செப்பரேட் பண்ண போகிறோம். அதுக்கு அந்த ஓ ஷேப்பை கொஞ்சம் பெருசாக்கி அதை அந்த ரெக்டாங்கிளோட நம்ம பூலியன் ஆபரேஷன் மூலமா செப்பரேட் பண்ணிக்கிட்டோம். செப்பரேட் பண்ண அந்த ரெக்டாங்கிளை அந்த நாசில் மாதிரி காட்டுறதுக்காக அதோட டாப் 2 கார்னர்ஸ் வந்து நம்ம ரவுண்ட் பண்ணிக்கிட்டோம். அந்த ஸ்ப்ரே நாசில் வரும் இல்லையா, ஸ்ப்ரே வரக்கூடிய நாசிலுக்காக ஒரு ஓவல் ஷேப்பை போட்டு அதையே அந்த ரெக்டாங்கிள் கூட மறுபடியும் நம்ம செப்பரேட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஓவரால் அந்த பாட்டில் ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. உள்ள இருக்கிற லிக்யூடுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஏற்கனவே உள்ள இருக்கிற அந்த சின்ன சர்க்கிளை காப்பி பேஸ்ட் பண்ணி அதை கொஞ்சமா சுருக்கிக்கிட்டோம், சின்னதாக்கிக்கிட்டு அந்த லிக்விடோட வளைவுக்காக நம்ம வந்து ஒரு கர்வ் பென் டூல் வச்சு கர்வ் போட்டுக்கிட்டோம். அந்த கர்வ் வந்து நமக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட் வரணும். அதுக்காக நமக்கு எப்படி வேணுமோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை நம்ம பண்ணிட்டு கர்வையும் சின்ன சர்க்கிளையும் செலக்ட் பண்ணி பூலியன் ஆபரேஷன்ல டிஃபரன்ஸ் கொடுத்துட்டோம். டிஃபரன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் மேல இருக்கிறத டெலிட் பண்ணி கீழே இருக்கிற 2 கார்னர்ஸை ரவுண்ட் பண்ணிக்கிட்டோம். மொத்தமா அந்த லோகோக்கான கலரை டார்க்கன் பண்ணி கீழே லோகோவோட பிராண்ட் நேம் ஆட் பண்ணிட்டா நமக்கு லோகோ ரெடி. இதுதான் நம்மளுடைய லோகோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து எந்த மாதிரியான வீடியோ போடணும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க.